ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாக்கு பொதுவாவே வேலை எதுவும் இல்ல, அதனால ஜாலியா இருந்தாரு. உடனே ஒரு யோசனை தோணுச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் என்கிட்ட இருக்கிற என்னுடைய சொத்துக்கள்ல பாதிய ஏற்கனவே சொத்து வச்சிருக்கவங்க கிட்ட கொடுக்க போறேன். உடனே அந்த அரசரை பாக்குற எல்லாரும் என்ன காட்டிக்கிறாங்க, ஒவ்வொருத்தருமே என்கிட்ட தான் நிறைய இருக்குங்கிறாங்க. அவரோட கண்ல பட்ட எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட தான் நிறைய தங்கம் இருக்குன்னாங்க. ராஜாக்கு என்னவோ இது சரியா படல, எல்லாமே போலின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அப்படியே ஒரு முறை அவர் போகும்போது வழியில ஒரு நபரை பாக்குறாரு. முற்றும் துறந்தவர் துறவிய பாக்குறாரு. அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த மரத்துல இருந்து நிறைய மாம்பழங்கள் விழுந்திருக்கு, எக்கச்சக்கமானது விழுந்திருக்கு. விழுந்து கிடக்கிற பழங்களை அவரு கையில எடுக்கிறாரு. அதை பார்த்து அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ராஜா என்னடா இது, அவருக்கு சாதாரண உடையில் இருக்காரு, வீடு கூட இல்ல, சொத்தும் கிடையாது, மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்காரு, மாம்பழம் வேற விழுந்திருக்கு. ஆனா அவர்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் மாம்பழத்தை கூட அவர் எடுக்கல, ஒரே ஒரு பழத்தை கையில வச்சிருக்கிறாரு. அதை பார்த்து சிரிக்கிறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு முன்னாடிதான் என்னோட தேரை நிறுத்தி இருக்கேன், ஆனா அவர் என்ன கூட பாக்கல. நான் 6 மாசமா இதே வழியாதான் நகர்வலம் வரேன். வந்த உடனே மக்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்யறாங்க, மொதல் விஷயம் அரசேன்னு கோடி வணக்கம்னு வணங்குறாங்க. ரெண்டாவதா என்ன பண்றாங்க, என்கிட்ட கொஞ்சம் சொத்து இருக்கு, அரசர் தன்னோட பொக்கிஷத்துல இருந்து கொஞ்சம் தருவாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவரு முதல் விஷயமா ஒரு மாம்பழத்தை கூட எடுக்கல, தன்னோட பசிக்கு தேவையான ஒன்ன மட்டும் எடுத்து வச்சிருக்கிறாரு. ரெண்டாவதா அவர் என்ன பிச்சைக்காரனை பாக்குற மாதிரி கூட கவனிக்கவே இல்ல. அரசர் உடனே அவரு முன்னாடி போய் உட்கார்ந்தாரு. துறவியும் அரசரை ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் மாம்பழத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கொஞ்ச நேரம் அந்த மாம்பழத்தவே பார்த்துட்டு இருந்தாரு. மாம்பழத்தை கடிச்சு சாப்பிட்டாரு. திரும்பி பார்த்தா அரசரும் அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஒரு மாம்பழத்தை எடுத்து இந்தா சாப்பிடுன்னு கொடுத்தாரு. அரசர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, அழவே ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு சரிக்கு சமமா தரையில உட்காந்து சாப்பிடுறதுக்கு ஒருத்தர் கிடைக்கலன்னு அரசர்கிட்ட எதுவுமே கேட்காம கீழே இருக்கிற மாம்பழத்தை எடுத்து இந்தா இதுல ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்குன்னு யாருமே சொன்னதில்ல. தான் கிட்ட எல்லாமே இருக்கிற ஒருத்தர் அரசனுக்கு கிடைச்சிட்டாருன்னு தோணுச்சு. உடனே அவரு போயிட்டு, என்கிட்ட இவ்வளவு செல்வம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்க விரும்புறேன்னு சொன்னாரு. துறவி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு வேண்டான்னு சிரிக்கிறீங்கன்னு புரியுது, ஆனா நான் உங்களுக்கு தரேன், நீங்க யாருக்காவது கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. நீங்க தெளிவானவர், யாருக்கு கொடுத்தாலும் யோசிச்சுதான் செய்வீங்கன்னு சொன்னாரு. துறவி சிரிச்சுக்கிட்டே, இது எனக்கு தேவை இல்லைங்கிறதுல விஷயம். அது நான் ஏன் சிரிச்சேன் அப்படின்னா, நீ இவ்வளவு ஏழையா இருக்கும் போது உன்கிட்ட இருந்து இதெல்லாம் எப்படி நான் வாங்குறதுன்னாரு.